ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் நாவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் வந்திருக்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஒரு நிமிஷம் நம்ம தலை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கூட நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க பயன்படுத்தின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நாள் கூடப்பா நாங்க எல்லாரும் உம்முடைய பாடுகளை நினைவு கூட வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்க எங்களை எல்லாரையும் பயன்படுத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நம்ம ஏசப்பா சிலுவையில் அறைக்கு 7 வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் மொழிபெயர்ந்த இந்த முதல் வார்த்தையே, பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்திருக்கிறார்களே. வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை கூட தேவன் அவர் பாடுகளை அனுபவித்தனால இந்த வார்த்தைகள். முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் பிதாவை நோக்கி தான் கூப்பிடுறாரு. நம்ம கூட எத்தனை பேர் பிதாவை நோக்கி நம்ம கூப்பிடுகிறோம்? நம்ம செய்யற காரியங்கள் கரெக்டா இருக்கா? மரணம்ங்கிறது பயங்கரமான கொடுமையானது. ஐயோ, இந்த மாதிரி மரணம் யாருக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த மரணம் போது எவ்வளவு பாடுகள், அவங்களோட சரீரத்துல எப்படி பாடுகள் அனுபவிச்சா, ஐயோ இந்த நான் செத்து போயிடுவேன் என்ற கர்த்தர் கதறுவாங்க இல்லையா? ஆனா தேவன் நமக்காக பாடுகள் அனுபவித்தார். சும்மா இல்ல, எப்படி அவரு நன்மைதான் செய்தா அவரை சேவகர் எல்லாரும் சிரசின் மேல அந்த முள் சிலுவை வச்சு ஒவ்வொன்றும் அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்டார். அப்ப கூட பிதாவை நோக்கி தெரிந்து அவங்க தப்புதான் செய்யறாங்க, ஆனாலும் பிதாவே இவர்களை மன்னி, யாருக்கு இந்த கிருபை தருவாங்க? நம்ம எப்பேற்பட்ட இடத்துல நம்ம நிற்கிறோம், எப்பேற்பட்ட ஆண்டவரை நம்ம ஒவ்வொரு நாளும் சேவிக்கிறோம். பிதா மேல் ஆண்டவரை ஒருவரை ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? நம்ம எல்லாருக்காக. நம்ம ஒரே குமாரனாய் நமக்காக, நம்மளுடைய பாடுகளுக்காக, நம்ம பாவத்தின் நிமித்தம் தேவன் ஒப்பு கொடுக்கிறாரு. பிதா கொடுத்த ஒவ்வொரு காரியங்கள் கூட நம்ம தேவன் அருமையா செய்தார். மனுஷனாக வந்தாதான் நம்மளுடைய பாடுகளை அவருக்கு தெரியும். தேவனா வந்தா ஒரு நிமிஷம்தான் அவர் அழகா ஒரு அதிசயங்கள் செய்து தப்பிக்கலாம். ஆனாலும் நம்ம நினைப்ப உங்களுக்கு அந்த கஷ்டம் வந்தாதான் தெரியும். நம்ம அந்த வார்த்தை பேச முன்னாடி, நானும் உங்களுடைய பாடுகளை அனுபவிச்சிருக்கேன், என் சரீரத்துல வேதனையை அனுபவிச்சிருக்கேன், ஒவ்வொருவங்களும் பேசுற வார்த்தைகளும் நானும் கேட்டிருக்கேன். அவர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்வாங்க. அந்த இடத்துல போய் அவர் ஒரு மேஜிக் செய்யறாரான்ட்டு குற்றம் கண்டுபிடிக்க தேடுவாங்க. நம்ம கூட ஒருத்தவங்களுக்கு யாரோ நன்மை செய்தா, இவர் எப்படி நன்மை செய்யறாரு, இவருக்கு எப்படி பணம் வந்திருக்குன்ட்டு குறுக்கு விசாரணை பார்ப்போம் இல்லையா? ஆனா கர்த்தர் கூட எவ்வளவு இடத்துல அற்புதங்கள், பிணியாலைக்கு சுகம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு இடத்துல அற்புதம் செய்யும் போது கூட அவரை குற்றம் கண்டுபிடிக்கதான் அந்த ஆசாரியர்கள்லாம் தேடுவாங்க. அது மாதிரி தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துறாரு. அவரு பாருங்க, என்னோட பாடுகள் நிமித்தம் உங்க பாவங்களை நானும் சுமந்தேன். சிலுவைங்கிறது சரி, அந்த அப்பதிலாம் பழைய ஏற்பாடெல்லாம் பாவம் பண்ணோம்னா சிலுவையில தான் சுமப்பாங்க. அது சும்மா சாதாரண கிடையாது, அது முழுமையா சுமந்தா வரணும். யாரையும் ஷேர் பண்ண, எங்க ஒரு சந்தோஷம் வந்தா ஷேர் பண்ணுவோம், கஷ்டம் வந்தா யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க தானே அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் நமக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக அந்த பாவம்ங்கிறதுக்காக அவர் சிலுவை சுமந்தார். அவர் உடம்புல சரீரத்துல சத்துமே இல்லை, அவரால் நடக்க முடியல. ஆனாலும் அந்த பிதாவை நோக்கி, அப்பா இந்த பாத்திரம் நீங்க எடுக்க கூட எடுங்க. ஏன்னா அவர் ஜீவனை கொடுத்த தேவன், ஜீவனுக்காக போற. அவருக்கு தெரியும் இந்த 3ஆம் நாள்ல நானும் உயிர்த்தெழுவேன். அந்த நாள் வரும்போது எல்லாரும் என் கூட இருப்பீங்க. பிதா சித்தத்தின்படி ஒவ்வொருவரும் பிதாவின் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா அந்த சித்தம் நம்மளுடைய வாழ்விலும் செயல்படுவோம். தேவன் நமக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக. இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ங்கிறது வந்தும் பேசணும் கிடையாது. அதன்படி தேவன் நமக்காக என்ன காரியங்கள் நமக்காக செய்தார். நமக்கு கூட ஆண்டு ஒரு குறிக்கோள் வச்சிருப்பார். என் பிள்ளை எதுக்காக தான் இருக்கும், நான் ஒரு நோக்கத்தை தெரிஞ்சிருக்கிறேன், அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவோமா?
நம்ம கண்டிப்பா நம்ம குடும்பங்கள்லயும் தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக. நிச்சயமா கனம் பண்ணணும். கனம் பண்றதுனாலதான் நம்ம உயர்த்தப்படுவோம். சொல்லுவாங்கல்ல, நமக்கு படிப்பு இருக்கு, இந்த படிப்பு வச்சு நான் எங்க போனாலும் படிச்சுக்குவேன். கண்டிப்பா அது முடியவே முடியாது. கர்த்தருடைய கிருபை மட்டும்தான் வேணும். படிப்புங்கிறது ஒரு ஈகோ. ஈகோவை நம்ம ஒழிச்சிட்டோம்னா நம்ம ஒழிஞ்சிருவோம். நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற கூட வார்த்தை வரக்கூடாது. நமக்கு முன்பாக யார் இருக்காங்க? நம்ம தேவன். நமக்கு கிருபையை தருகிறவர் அவர்தான். எவ்வளவு பெரிய இரக்கம்! தேவன் மகா இரக்கம் உள்ள தேவன். நம்மளோட ஒவ்வொரு பாவம், நிஜமா நம்ம பாவம் யாருமே பாவம் பண்ணலன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம பாவம் பண்ணிருக்கோம். பாவம் பண்ணாத மனுஷங்களே கிடையாது. நல்லவங்கன்றது சொல்லாரு, எந்த இடத்துல யாரையும் நல்லவங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா கர்த்தர் மட்டும்தான் நல்லவரா இருக்கிறார். என்றும் மாறாதவர், எப்போதும் மாறாத தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் பவுல் சொன்னாருன்னா, நல்ல போராட்டத்தை போராடினி விசுவாசத்தை காத்து கொண்டேன். எத்தனை பேர் விசுவாசமா சொல்றோம், என் தேவன் இதை செய்தார், என்னுடைய கர்த்தர் தான் இந்த காரியங்களை எங்க முன்ன நடத்தலன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆனா பவுல் சொல்வார், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஜீவ கிரீடம் யாருக்கும் கிடைக்காத ஜீவ கிரீடம் நம்மளும் பெற்றுக்கொள்ளணும். தேவான் கூட எவ்வளவு போராடி அந்த மரணவாதில கூட நிமிர்ந்து பார்க்கும்போது கர்த்தரை பாக்குறாங்க. ஆண்டவர் அந்த ஆத்மாவை வரவேற்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதங்கள்! நம்மளோட ஆத்மா கூட எப்பேற்பட்டது! வெளியேற பெற்ற ஆத்மாவை தேவன் மீட்டு கொண்டார். நம்ம ஒவ்வொரு நிமித்தமாக தேவன் நமக்கு செய்யற அற்புதங்கள் நிமித்தமாக கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளை கூட நம்மளை அருமையா வழி நடத்துறார். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் வந்து ஒவ்வொரு கூட தேவன் பயன்படுத்தணும். ஆண்டவர் எல்லாருக்கும் கூட இருந்து துணையா இருந்து வழி நடத்தும்படியாக நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தை கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.